மகிமையின் வாசல் சபை வழங்கும் மகிமையின் நேரம். தேவ வசனத்தின் ஆவிக்குரிய கருத்தாளமிக்க தேவனுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருக்குள் வளருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். இச்செய்தியினை உங்களுக்கு வழங்குபவர் மகிமையின் வாசல் சபையினுடைய போதகர் பாஸ்டர் சங்கர் அவர்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிகளின் நம்பிக்கை. தேவன் விசுவாசிகளினுடைய நம்பிக்கை அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் விசுவாசம் இருக்குது, அதே நேரத்தில் நம்பிக்கை இருக்கிறது. நான் சொல்கிற நம்பிக்கை உலகத்தில் இருக்கிற நம்பிக்கை அல்ல. ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மேலே வைக்கிற நம்பிக்கையை நான் சொல்லலை. நான் ஒரு மனிதன் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கையை நான் சொல்கிறேன். விசுவாசம் என்பது வேறு, நம்பிக்கை என்பது வேறு. விசுவாசத்தையும் நம்பிக்கையும், விசுவாசத்தை சில நேரம் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையை சில நேரம் விசுவாசம்னு சொல்லுவாங்க. அப்போ விசுவாசத்தையும் நம்பிக்கை நம்ம என்ன செய்யக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறக்கூடாது. அப்போது 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனம். 1 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனம். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஒரு விசுவாசிக்கு விசுவாசமும் தேவன் மேலே இருக்கணும், நம்பிக்கையும் தேவன் மேலே இருக்கணும். மேல் இருக்கும்படி இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி இயேசுவுக்கு மகிமையை கொடுத்தார். விசுவாசம் என்பது இயேசு நம் பாவங்களுக்காக சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பது விசுவாசம். நம்பிக்கை என்பது பாருங்கள், உலகத்தில் இயல்பாக ஒரு சபைக்குள்ளே இல்லாத மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. பஸ்ஸில் ஏறி உட்காடுறாங்க, நான் அந்த ஊரை போய் சேர்ந்துருவேன், அதாவது ஃப்யூச்சர் ஈவெண்ட், நான் அந்த ஊரை போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு நம்புகிறாங்க. போய் சேர்றாங்களா சேரலையான்றது நடக்காத காரியம். விமான பயணத்தை தொடங்குறாங்க, ஓகே எல்லாம் போர்டிங் ஆயாச்சு, நம்ம போய் அந்த நாட்டை சேர்ந்துருவோன்னு அவங்க கிளம்புறாங்க. ஆனால் போய் சேர்றது இல்லை. அவங்க நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு, பொய்த்து போய்விட்டது. நல்லா கவனிங்க. அப்போது உலகத்தில் சில நம்பிக்கை, நான் சொல்கிறாங்க, சில மனிதர்களை நான் நம்புனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நம்பி என்ன செய்யுது, மோசம் போய்விடுகிறது. ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இருக்கிறார்ல, அவர் சொல்கிறாரு, உங்கள் விசுவாசமும் உங்கள் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும் படிக்க சொல்லுவோம். என்னுடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும் படிக்கு. அப்போ நம்பிக்கை என்பது ஃபியூச்சர் ஈவென்ட், எதிர்காலத்தில் தேவன் உங்கள் வாழ்வில் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதே தேவகரமான நம்பிக்கை. சொல்லுவோம், எதிர்காலத்தில் தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுவதே தேவரகமான நம்பிக்கை. நம்பிக்கைன்றது ஃபியூச்சர். உலகத்தில் நீங்கள் சில நம்பிக்கைகளை வைத்திருந்தாலும் அது நிறைவேறலாம், நிறைவேறாமல் போகலாம். நான் அதை பற்றி பேசுவேன். தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, நம்பிக்கை என்பது ஃபியூச்சர். நம்பிக்கை என்பது எதிர்காலத்தில் தேவன் என் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்வது
நம்பிக்கைன்றது எதிர்காலம், விசுவாசம்ன்றது இறந்த காலம், நிகழ்காலம். சொல்ல, விசுவாசம் என்பது இறந்த காலம், நிகழ்காலம். நம்பிக்கை என்பது எதிர்காலம். இதெல்லாம் விஷயம். இப்போ நம்பிக்கையை நீங்கள் விசுவாசத்தில் கொண்டு வரக்கூடாது, விசுவாசத்தில் நம்பிக்கை, ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. விசுவாசத்தை நம்பிக்கைன்னுவாங்க, நம்பிக்கையை விசுவாசம்ன்னுவாங்க. விசுவாசன்றது இயேசு சிலுவிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இறந்த காலத்தில் நடந்த ஒரு காரியம், அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இயேசு என்னை சுகமாக்குவார், விசுவாசம். எதிர்காலத்தில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்வது நம்பிக்கை. விசுவாசம், நம்பிக்கை. சரிங்களா? அப்போ வேதம் சொல்லுகிறது விசுவாசம், நம்பிக்கை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இந்த மூன்றும் ஒரு விசுவாசிக்குள்ளே இருக்குது. விசுவாசம் இருக்குது, தேவரகமான விசுவாசம் இருக்குது, தேவரகமான நம்பிக்கை இருக்கிறது, தேவரகமான தேவனுடைய அன்பு. இந்த மூன்றும் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தில் இருக்கிறது. சொல்லும், விசுவாசம், தேவரகமான விசுவாசம், தேவரகமான நம்பிக்கை, தேவனுடைய அன்பு. இம்மூன்றும் விசுவாசியினுடைய ஆவியிலே இருக்கிறது. அப்போ இது ரெண்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்போ நம்பிக்கைனா என்னன்னு நீங்கள் அறிஞ்சுக்கொள்ளணும்னா உங்கள் வாழ்க்கை ஸ்பாயில், அழிக்கப்பட்டு போகும். அப்போ நான் சொல்லிட்டேன், உங்கள் விசுவாசம் உங்கள் நம்பிக்கையும் தேவனிடம் இருக்கும்படி என்ன செஞ்சார், தேவன் எழுப்பினார்னு போட்டிருக்கு. அப்போது இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே எப்படி உண்டாச்சு? 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போமா? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ளன்னு போட்டிருக்கலையா? அது ஜீவனுள்ள அல்ல, உயிருள்ள நம்பிக்கை உண்டாகும்படி. அதாவது ஒரு விசுவாசிக்குள்ள உயிருள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்தார். உங்களை நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்கன்னா உங்களுக்குள்ள உயிருள்ள, அந்த ஜீவனெல்லாம் போட்டிருக்கு, ஆனால் அங்கே உயிருள்ள ஜீவன் சொல்லுவோம், நித்திய ஜீவன். இது உயிருள்ள நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும்படி உங்களை மறுபடியும் பிறக்க செய்தார். அப்போது எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை எப்படி உண்டாதுன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து நம்பிக்கையும் உங்களுக்கு விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு அவரை உயிரோடு எழுப்பினார். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும், உயிருள்ள நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும்படி இயேசு உங்களை மறுபடியும் பிறக்கச் செய்தார். ஹல்லேலூயா. அப்போ யாருக்குள்ள விசுவாசம் இருக்கா? எல்லாத்துக்குள்ளே விசுவாசம் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கா? ஆமாம், தேவரகமான நம்பிக்கை இருக்குது. நான் சொல்கிறது உலக நம்பிக்கையை சொல்ல. நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் பெரிய ஆள் ஆயிடுவேங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்க நம்பிக்கை, அது வாய்க்கலாம், பொய்த்து போகலாம். நான் சொல்லுகிறது தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஒரு சில அவங்க நம்பினீங்க, மோசம் போய்க்கிட்டாங்க. உலகத்தில் நம்பின அப்படி தான் ஆகும். ஆனால் தேவன் மேல் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் அந்த நம்பிக்கை ஒரு நாள் உங்களை நிச்சயாது, உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கைன்றது, நான் சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்கிறேன், தேவன் எதிர்காலத்தில் உங்களுக்கென்று வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்வதான் நம்பிக்கை. ஸோ விசுவாசிகளுக்கு அந்த புனிதமான அல்லது உயிர் உள்ள அந்த நம்பிக்கையை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது நல்லா கவனிங்க. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இந்த நம்பிக்கையை பற்றி நீங்கள் இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. அதனால் இதுக்கு கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். சரிங்களா? நான் சொல்லிட்டேன் இல்லையா, அந்த ஆவியை, அந்த உங்கள் இருதயம் போது ஸ்பிரிட், பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து, நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் பிறக்கும்போது உங்களுக்குள்ள நம்பிக்கை உண்டாயிருச்சு. உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் சொல்ல. உனக்குள்ள என்ன, உனக்குள்ள இருக்க தேவரகமான நம்பிக்கை என்னப்பான்னு ஒரு விசுவாசியோ அல்லது தேவனை அறியாத ஒரு மனிதனோ உங்களிடத்தில் கேட்டால்
நான் என்னத்தை நம்புகிறேன் என்பதை நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடும் அப்புறம் வணக்கத்தோடும் உத்தரவை சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணுமா? ஐயா, எந்த விசுவாசிக்கும் உன் நம்பிக்கை என்னங்கிட்ட தெரியல, நெசமா சொல்கிறேன். அதனால்தான் சபைகளுக்குள் விசுவாசிகள் இருந்தாலும் விசுவாசிகள் வாழ்விலே சீர்குலைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நல்லா கவனிங்க, கர்த்தர் வருகிற பொழுது எல்லா சபை ஜனங்களையும் எடுத்துக்கொள்வார் என்று சொல்லவில்லை. எல்லாரும் வரலாம் போயிடான்னு சொல்ல, சபைக்குள்ள இருக்கிற எல்லாரும். சபைக்குள்ளே சீரழிவுகள் விசுவாசிகளுக்குள்ளே காணப்படுகிறதற்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை என்னன்னு கேட்டால் தெரியாது. இந்த பிரசங்கத்தை, இந்த நம்பிக்கை என்ன என்பதை அறிந்திருந்தீர்கள், ஆனால் உங்கள் வாழ்வு சீர்பொருந்தப்பட்டிருக்கும், அது தேவனுக்கு முன்பாக பரிசுத்த வாழ்வாய் இருக்கும். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். தேவன் என்று சொல்லும்போது சொன்னார், இந்த சத்தத்தை நான் கேட்கும்போது என் ஆவி அழுதது. ஆண்டு சொன்னார், இந்த நம்பிக்கை என்கிற அறிவே தேவ பிள்ளைகளுக்குள்ள இல்லை, அதனால் அவருடைய வாழ்வு சீர்குலைந்திருக்கிறது. நான் உங்களை அதை காலை வேளையில் கேட்குறேன், கவனிங்க. உங்களுடைய நம்பிக்கையை பற்றி யாராவது கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்கள் இயேசு சொல்லுவீங்க. இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு. இது விசுவாசம். உங்கள் நம்பிக்கை என்னங்க? நீங்கள் கிறிஸ்துவ பின்பற்றி உங்கள் நம்பிக்கை அது தெரியாதுங்க. அது என்னன்னே தெரியாது. நம்பிக்கையும் விசுவாசம் ஒன்று நினைச்சோம், இல்லை. நம்பிக்கை என்பது தேவன் உங்களை பற்றி எதிர்காலத்தில் வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்வதே நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த நம்பிக்கைனா என்னன்றத, அதாவது தேவரகமான நம்பிக்கை. மனிதனுக்கு ஹியூமன், அதாவது மாமிசமான நம்பிக்கை இருக்கிறது. நான் அதற்குள்ள போல, நான் அதை பற்றி பேச அழைக்கப்படலை. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவரகமான நம்பிக்கையை பற்றி நான் பேசுகிறேன். அப்போது அவங்க இந்த நம்பிக்கை இல்லாதனால என்ன நடந்துச்சு? அப்போ நீங்கள் 1 படி நீங்கள் என்ன செய்யணுமா? தேவரகமான அந்த நம்பிக்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்கள் வாழ்க்கை அப்படியே சீர்படுத்தும், உங்களை ஸ்திரப்படுத்தும். பாருங்கள், அப்போது இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவு வந்திருக்கும். விசுவாசன்றது வேற, விசுவாசன்றது இறந்த காலம், நிகழ்காலம். நம்பிக்கை என்பது தேவன், மறுபடியும் சொல்கிற காரணம் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, நம்பிக்கை என்பது தேவன் உங்களை பற்றி வைத்திருக்கிற திட்டத்தை ஏற்றுக்கொள்வதே அப்போ எதிர்காலத்தில் என்ன கத்தர் வச்சிருக்காருன்னு வேதத்திலேருந்து என்ன செய்யணும்? அறியணும். பாருங்கள், நிறைய இடங்களில் விசுவாசம் இருக்கும், ஆனால் நம்பிக்கை இருக்காது. இந்த நம்பிக்கை இல்லாத இடங்களில் நீங்கள் பரிசுத்த குலைச்சலை காணலாம். அவர்கள் பரிசுத்தமாக இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையில் சீர்கட்டு இருக்கும், ஆனால் ஃபெய்த் இருக்கும். ஏசு ஆண்டவன் சொல்லுவாங்க. பட் ஹோப் ஆஃப் ஃபியூச்சர், அந்த தேவரகமான காட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹோப், அதை பற்றி அறிவில்லாததுனாலே அவர் என்ன செய்வார்கள்? அவருடைய வாழ்வில் ஸ்திரத்தன்மை இராது. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துக்கு வருவோம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். நல்லா கவனிங்க. நீங்கள் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றலாகி இவ்விதமாய் மகதோனியாவிலும் ஆகாயாவில் உள்ள விசுவாசிகளுக்கு யாவருக்கும் மாதிரி. அப்போ 2 சபைக்கு இந்த தெசலோனிக்கே சபை விசுவாசத்தில் மாதிரியா இருக்கு. தேவன விசுவாசி. அடுத்த வசனம், எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மகதோனியாவில் தொனித்ததுமல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாக இராதபடி தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும், விசுவாசம் பிரசித்தமாயிற்று. அவருடைய விசுவாசம் என்ன செஞ்சு? எங்கும் பிரசித்தமாயிற்று இந்த தெசலோனிக்கே சபை மக்கள். ஆனால் ஃபெய்த்தில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க, பட் ஹோப்பில், நம்பிக்கையில் அவங்களுக்கு நம்பிக்கைன்னா என்ன தெரியலை. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். அன்றியும் சகோதரரே, நித்திரை, அதாவது கர்த்தருக்குள் மரித்த நித்திரைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு பரிசுத்த என்ன சொல்கிறாரு? தெசலோனிக்கே சபையே, நீ நம்பிக்கையை பற்றி அறிவில்லாதிருக்க ஆவியானவருக்கு சித்தமில்லை. நம்பிக்கை என்கிற அறிவை நீங்கள் அடைந்தால் அது உங்கள் வாழ்வில் உங்களை சீர்படுத்தும். ஹல்லேலூயா, உங்களை ஆசீர்வாதமாக கொண்டு போகும். ஆமென்.
இல்லை மறுபடியும் சொல்லுவோம் பாருங்க, வாசிக்கலாம் பாருங்க. அந்த காலத்தில் அப்போது நம்பிக்கையை பற்றி என்ன இல்லை, அறிவு இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் புரியுதா உங்களுக்கு? தேவ காரியங்கள் புரியுதா? ஆமென். அப்போ நம்பிக்கையை பற்றி அறிவை நீங்கள் அடைந்திருக்க வேண்டும். அப்போ நம்பிக்கைனா நான் என்ன சொல்கிறேன், நம்பிக்கை என்ன என்றால் நீங்கள் அறியலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை என்ன செய்யப்படும், அது பச்சித்து போடப்படும். ரைட். அப்போ 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை வருவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். 15ஆம் அதிகாரம். இந்த நம்பிக்கை கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கை என்னென்னா, விசுவாசம் நீங்கள் சொல்லுவீங்க, கிறிஸ்து எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். இது என் விசுவாசம். சொல்லுங்க, இது என் விசுவாசம். அவருங்க இதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னு என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ள யார் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவோட நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன், நான் மரிச்சா இயேசு எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல் நான் உயிரோடு எழும்புவேன் என்பதே என் நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த உயிரோடு எழும்புவோம், நான் மரித்தோலிருந்து எழும்புவேன் என்ற நம்பிக்கை இல்லாதனால அந்த கொரிந்தி சபை சீரட்டு போச்சு. நல்லா கவனிங்க, கொரிந்தி சபையில் என்ன பிரச்சனை, ஃபெய்த் டாப்பில் இருந்துச்சு, நம்பிக்கையே கிடையாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முழுவதும் நம்பிக்கையை பற்றி பேசுகிறது. எதிர்காலத்தில் தேவன் சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, நம்பிக்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அறிந்து கொள்ளவில்லை. ஆகையினாலே கொரிந்தி சபை சீர்கெட்டு போனது. இந்த ஃபெய்த்தை எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, பிரசன்ட் வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணாங்க, ப்ராஸ்பரிட்டிக்கு யூஸ் பண்ணாங்க, ஹீலிங்க்கு யூஸ் பண்ணாங்க, டெலிவரன்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க, தங்கள் நல்வாழ்வுக்காக யூஸ் பண்ணாங்களே தவிர எதிர்காலத்தில் நான் மரித்தோரிலிருந்து எழுப்புவதற்காக தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் அவங்களுக்கு உறுதி இல்லாதபடினால கிறிஸ்தவ வாழ்வு இவ்வாழ்வுக்குரியது என்று எண்ணினார்கள். கிறிஸ்துவ வாழ்வு இவ்வாழ்வுக்குரியது மட்டுமல்ல, மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கை என்ன? உங்க நம்பிக்கை என்ன? மரித்தோரிலிருந்து இது இருந்தா உங்க வாழ்க்கையில் நல்ல சீருள்ள பரிசுத்த வாழ்க்கை காணப்படும். ஆமென். கொரிந்து சபைக்குள்ள எவ்வளவு பிரச்சனைக்கு இந்த காரணம். அவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோன்னு நினைச்சாங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இருக்கிறது எதிர்காலத்தில், கிறிஸ்துவை போல் நான் எழுப்பப்பட போகிறேன், அது தேவரகமான நம்பிக்கை என்கிற அந்த அறிவு இல்லாதபடி கொரிந்து சபைக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசி எப்படி விசுவாசி சொன்னா, கிறிஸ்துவை இம்மைக்காக மாத்திரம் பயன்படுத்திக் கொள், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றின நம்பிக்கை அறிவு உனக்கு வேண்டாம் என்று வசனத்தை பிசாசானவன் மறைத்திட்டான். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை நான் பங்கு பெற வேண்டும் என்று நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்துவுக்காக எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இதுக்கு அல்லேலூயா நீங்க தான் சொல்லணும். நல்லா கவனிங்க. அப்போ தேவனுடைய வசனத்தை நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிறதுடைய நோக்கம், உங்கள் எதிர்கால நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு ஒரு நாளிலே வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அதாங்க நம்பிக்கை. என் நம்பிக்கை அதான் நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை, உயிருள்ள நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்குள்ள நம்பிக்கையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அப்போ இந்த கொரிந்தி சபையில் என்ன பேசுறாங்க தெரியுமா? பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:12. கிறிஸ்து மரித்தோலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்கிற. நான் தான் சொல்றேன், கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நான் பிரசங்கித்திருக்கிறேன். அடுத்த வருஷம் பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கவனிச்சிங்களா? இந்த சபை மக்கள் சொன்னாங்களா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல். நிறைய விசுவாசிக்கிறாங்க, நமக்கு மறிச்சுட்டு அவ்வளோதான். இந்த கிறிஸ்துவை இம்மைக்காக பயன்படுத்தலான்னு நினைக்கிறாங்க. ஹீலிங், டெலிவரன்ஸ், பாதுகாப்பு, ஆசீர்வாத, நன்மைகள், நல்லது, அந்த விசுவாசக்காய் சோதரம். இவைகள் எல்லாம் எதற்காகனா, நீங்கள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுவதற்கு கிறிஸ்துவுக்குள் தகுதிப்பட வேண்டும் என்பதற்காக ஜீவனுள்ள உயிருள்ள நம்பிக்கையை கர்த்தர் வசனத்தின் மூலமாய் தருகிறார். ஆமென். ஆனால் இந்த மக்கள் பேசிட்டாங்களா, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றின அறிவு தேவ பிள்ளைகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். அவங்க சொன்னாங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்னாங்களாம். அதனால இந்த கொரிந்தி சபைக்குள்ள
பாவம் ஆரை போல் பெருக்கெடுத்து ஓடிற்று. அதனால பரிசுத்த ஆவியானவர் எழுதினாரு, இல்ல மரித்தோரின் உயிர் தெழுதல் உண்டு, இதுவே உங்கள் நம்பிக்கை. ஆமென். பாருங்க, மரித்தோரின் உயிர் தெழுதல் தகுதி அடைய மாட்டேன் அப்படின்னு பயம் வந்துச்சுன்னா பாவத்துட்டு விலகிடுவான். மறுமைக்குரிய வாழ்வில் நம்பிக்கை வைக்காதவனே அவனுடைய வாழ்வு சீர்படுது. அடுத்து அவன் சொன்னா மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லைன்னு சொன்னான். அப்புறம் என்ன சொன்னா பாருங்க, இப்படி அவங்க மரித்தோரின் உயிர் தெழுதல் இல்லைன்னு சொன்னா அப்புறம் என்ன சொன்னா பாருங்க, அவனுக்குள்ள இந்த அறிவை பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார் என்று சொன்னாங்களா. அங்கே எப்படா மரிச்சவன் விளையாடுமா, என்னடா புத்தி கெடுத்தனமா இருக்கு, மரிச்சவன் எப்படிதான் விடுவான், அவன் சரீரம் மண்ணோட மண்ணாகி போச்சு, அவன் எலும்புலாம் மக்கி போச்சு, அவன் எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவான். ஒன்று மரித்தோரின் உயிர்த்தெழுதல் அவன் சொல்கிற காரணம் மண்ணுக்குள்ள வச்சுட்டு அவ்வளோதான். அவனுக்கு அந்த மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கையே கிடையாது. இதுக்கு என்ன காரணம் பாருங்க, அவன் அவன் அப்படி சொல்கிறான். அதான் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லைன்றான். ஏன்டா மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிற காரணம், மரித்தவன் மண்ணுக்குள்ளே வச்ச பிறகு புதைச்ச பிறகு எப்படா வருவான். அதான் அவன் அழுகி நாரி அவனுடைய எலும்புகள் மண்ணோடு மண்ணாகி போயிட்டு எப்படி வருவான். அந்த நம்பிக்கையே இல்லாதனால இவன் வாழ்க்கை எப்படி சேர்ந்து வாசிப்பான். இன்றைக்கி சபை எதில் ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் சபை அதில் ஓடலை. நான் இயேசு வரும்போது நான் பரலோக ராஜ்யத்திற்கு போவேன். ஹல்லேலூயா. நான் சொல்ல பாருங்க, கர்த்தர் ஹவு குட் யூ ஆர் அப்படின்னு பார்க்குறதில்ல, எவ்வளோ உண்மை உள்ளவன் தான் பார்க்குறாரு. ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெரிய கூட்டமெல்லாம் பரலோகம் போய் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டிசீவ் பண்ணப்படுகிறீங்க, ஏமாற்றப்படுகிறீர்கள். சத்தியம் உள்ளவன் இவனோ அவனே தேவராஜ்யத்தை சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. ஏனால் சத்தியம்தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். ஸோ வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல். கிறிஸ்துவின் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லுகிறேன். ஆமென். இவங்க சொன்னாங்க மரித்தோரின் உயிர்த்து குறைஞ்சிச்சம்மா, மரித்தோரின் உயிர்த்தெழு இல்லை, மண்ணுக்குள்ளே வச்ச பிறகு எப்படா வருவான். இந்த 2 கேள்வி இருந்தது. இந்த கேள்விக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த 2 காரணம் சொல்கிறேன். ஒன்று 19ஆம் வசனம், இது உங்கள் வசனம், இது உங்கள் வசனம் நினைக்கிறேன், எடுத்துக்கோங்க. வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நான் கிறிஸ்துவின் மேல், பார்த்தியா சபை எனக்கு இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல் நம்பிக்கை இருக்கான். நம்பிக்கையுள்ள இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய், இம்மைக்காக கிறிஸ்துவ நம்பிக்கை கூடாது, உயிர்த்தெழுதலுக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லேலூயா. அது என்ன தெரியுமா? தேவரகமான உயிர்த்தெழுதல். அது எப்படா உயிர்த்தெழுவான், மண்ணுக்குள்ள வச்சப்பறம் எப்படா மக்கி போவான். இல்லை கத்த சொல்றார், தேவ அது இல்லைன்னா உங்கள் நம்பிக்கை இம்மைக்குன்னா காரக்கார நம்பிக்கை வைக்கிறது பாருங்க, அது சபை இல்லை. உங்களை உயிர்த்தெழுதலில் பங்கடை செய்வதே இந்த சத்தியத்தினுடைய நோக்கம். அல்லேலூயா. ஆண்டவர் அடுத்து சொல்ல பாருங்க, பாருங்க இம்மைக்கா அடுத்து சொல்ல பாருங்க. இன்னொரு வசனம், இவங்க ஏன் இப்படி ஆனாங்க ஒரு காரியத்தை 33 வசனம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கத்தை மோசம் போகாதிருங்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கூடி கூடி சத்தியத்தை பேசலை, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணல, ஊர் கதை, வெட்டி கதை, போன கதை, வந்த கதை எல்லாத்தையும் பேசிட்டு இம்மைக்காக கர்த்தரை தேடும்டா, மறுமை வேண்டாம் என்று ஒரு எண்ணத்துக்குள் இந்த கொரிந்தி சபை இருந்தனே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கொரிந்தி சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. உன் உயிருள்ள நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எதிர்காலத்தில் கர்த்தர் உயிர்த்தெழுதலின் திட்டத்தை வைத்திருக்கிறார், அதில் ஏற்றுக்கொண்டு நீ பங்கடைய வேண்டும். அதற்காகவே கர்த்தர் உன்னை ரட்சித்து உயிருள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் உனக்கு உண்டாகும்படி உன்னை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவை பின்பற்றேன்? நான் செத்து மண்ணுக்குள்ள வச்சாலும் இயேசு வரும்போது நான் உயிர் பெற்று எழும்புவேன். ஹல்லேலூயா. உங்க புத்தி கேட்டல, இதான் தேவன். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இருந்ததாம். அப்ப ஆவியானவர் சொல்றா பாருங்க, அப்ப நீங்க எதுல பங்கடையணும்? உங்க நம்பிக்கை என்ன? என் நம்பிக்கை நான் மரித்தாலும் கிறிஸ்து வரும் பொழுது உயிரோடு எழும்புவேன். ஆமென். இதாங்க உங்க நம்பிக்கை, இதான் உங்க நம்பிக்கை, தேவரகமான நம்பிக்கை, விசுவாசம் நம்பிக்கை. அப்போ விசுவாசம் கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் இதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்ன? நான் கிறிஸ்துவுக்குள் மரித்தாலும் கிறிஸ்து வரும்போது என்னை கர்த்தர் தம்முடைய வல்லமையால் உயிரோடு விட, இதுதான் நம்பிக்கை.
நான் தேவரகமான நம்பிக்கை பேசுகிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, அப்போ இம்மைக்காக மாத்திரம் நினைச்ச முடியாது. நீங்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு ஒரு நல்ல வசனத்துக்கு நீங்கள் ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்லுவான். ஆவியான சொல்றார், புத்தியினனே, அறிவில்லாதவனே, உயிர் நம்பிக்கையை பற்றி அறிவில்லாதவனே, உயிர்த்தெழுதலின் பற்றிய நம்பிக்கை அறிவில்லாதவர்களே அப்படின்னு கொரிந்தி சபையை சொல்றாரு. நீங்கள் இதை அறிஞ்சிட்டனால இங்கே அறிவில்லாதவர்கள் கிடையாது. சரி, நீ விதைக்கிற விதை, அவர் என்ன சொல்றாரு, ஒரு சோயிங் அண்ட் ரீப்பிங்குள்ள வர விதைக்கிறதை பற்றி பேசுற. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒளிய உயிர்ப்பிக்க மாட்டாது. நீ விதைக்கிற போல. சரி, 37ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணப்படல. நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. 37ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ விதைக்கிற விதை இனி வரும் விருட்சகத்தின் கனியாக நீங்கள் விதைக்காமல். அதான் என்ன சொல்றாரு, நீங்க விதையை தான் விதைக்கிறீங்க, மரத்தையவா விதைக்கிறீங்க, கனிதரும் மரம் கொடுக்கக்கூடிய விதையை தான் விதைக்கிறீங்க மண்ணில். ஆனால் அந்த விதை என்ன செய்யுது, மண்ணுக்குள்ளே செத்து அப்புறம் என்ன செய்யுது, அது மரமாக வளர்ந்து கனி தருது. நீங்கள் கனி தருகிற மரமாக ஒரு 20 அடி தோன்று மரமாக புதைச்சிங்க இல்லை. எதை புதைத்தீர்கள்? விதையை விதைத்தீர்கள். அல்லேலூயா. அந்த விதை என்ன செய்யுது, மண்ணுக்குள்ளே சாகுது. செத்த பிறகுதான் அதில் வேர் வருது. அவர் சொல்றாரு, அப்பா ஒரு விதையை நீ விதைக்கும் போது இனி உண்டாகும் மரமாக நீ விதைக்கல, கனி தரும் மரமாக விதை தான் விதைக்கிற. ஆனால் அந்த விதை மண்ணுக்குள்ளே போய் செத்த உடனே அது என்ன செய்யுது, பெரிய ஜீவ விருட்சகத்தின் கனி தருகிற மரமாய் மாறுகிறது. ஆமென். அவர் சொல்றாரு, அதுபோல அதுதான் 37ஆம் வசனம். 37ஆம் வசனம் நான் 37ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன் நீங்கள் புரியும்படி. நீ விதைக்கிற விதை இனி வரும் விருட்சகத்தின் கனி உள்ள மரமாக நீங்கள் விதைக்காமல். ஒரு மரமாக நீ மண்ணுக்குள்ளே வைக்கல, ஆனால் இனி வரப்போகும் விருட்சகத்தின் கனி உள்ள மரத்தின் விதையே என்ன செய்கிறீர்கள், அந்த விதை விதைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது கண்டிப்பாக மரமாக நம்ம தான் விதைக்கிறீங்க. நம்பிக்கை எதிர்காலத்தில் உண்டாகும். நீங்கள் விதை அது ஒருவேளை மரமாக வருது, இல்லைன்னு வர மாட்டேங்குது, அது தப்பலாம். ஆனால் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் உங்களை பொய்யாக்காது. அல்லேலூயா. ஆமென். நீங்கள் உணர்ந்தீங்க, நீங்கள் தான் அல்லேன்னு சொல்ல, நானே அல்லேலூயா சொல்லிக்கிறேன். சரி, அப்போ அப்படி தான் விதைக்கிறோம். அடுத்து சொல்ல பாருங்க, அடுத்து சொல்லுவாங்க, அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே அது என்ன செய்கிறார், அதற்குரிய கனியை கொடுக்குறார். ரைட், ஓகே சொல்லிட்டாரு. அப்படி சரி, அடுத்து கீழே வருவோம். 42ஆம் வசனத்தை வாசிப்போம். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே. எப்படி ஒரு விதை அழிவுக்காக விதைக்கப்படுகிறதோ, அந்த விதை அழிந்து உள்ளே வேர் விட்டு கனி தருகிற மரமாக எப்படி வளர்கிறதோ, அப்படியே அப்படியே ஒரு விதையை பாருங்க எப்படி வேலை செய்யுது, அப்படியே மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. அப்படி சொல்ல பாருங்க, அழிவுள்ளதாய் புதைக்கப்படும். நல்லா கொள்ளுங்க, சரி என்ன செய்வாங்க, அழிவுள்ளதாய் புதைக்கப்படும். அடுத்து அழிவில்லாததாய் உள்ள மண்ணுக்குள்ள போடுற விதை இருக்கு பாருங்க, அது என்ன செய்யுது, அழிஞ்சு போகுது, உள்ள அழிஞ்சுதான் வேறு வருது. அதுபோல உங்கள் சரீரம் பூத உடல் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும். தேவன் வரும் பொழுது அழிவில்லாததாக என்ன செய்யும், எப்படி ஒரு செடி விதை அப்படி வேலை செய்கிறதோ அதுபோல உங்கள் சரீரமும் மண்ணுக்குள்ள வைக்கப்பட்ட சரீரம் அப்படிதான் வேலை செய்யும். இதுதான் கிறிஸ்துவனுடைய தேவ ரகமான நம்பிக்கை. அல்லேலூயா. இது வந்துச்சுன்னு பார்த்தீங்களா, ஏன்னா உயிரோடு எழுப்பப்படுறோம்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. உயிரோடு எழுப்பப்படுறதை பற்றி நம்பிக்கை இல்லாமலாம் அவங்க வாழ்க்கை அடுத்து சொல்லுவாங்க, கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். உயிர் போயிடுச்சு பாருங்க, உயிர் போனோம்னு என்ன சொல்கிறோம், சரீரன்றோம், பூத உடல்ன்றோம், கனமே இல்லை. சீக்கிரம் பணத்தை கொண்டு போங்கன்றோம், கனமே இல்லை. அப்படி கொண்டு போய் தான் நினச்சி புதைக்கிறோம். ஆனால் எப்படி எழுந்திருக்குமா, மகிமை உள்ளது. புத்தி கெட்டாது, அது புத்தி கெட்டாத அளவுக்கு எழுந்திருக்கும். அப்புறம் பலவீனம் உள்ளதா, ஒரு கையில் ஒரு கால் இல்லை, ஆக்சிடென்ட்ல சாகுறாங்க, நோயில் சாகுறாங்க, ஏதோ ஒரு பலவீனத்தை சாகுறாங்க. ஆனால் பலம் உள்ளதா, அது எழும்பும் போது பாருங்க கை காலெலாம் இல்லாமல் கை காலெலாம் இருக்கும். கர்த்தர் புதிய கை கால் கொடுத்துருப்பார், கண்ணை கொடுத்துருப்பார், எழுந்திருக்கும். அப்புறம் பாருங்க, ஜென்ம சரீரம், அதாவது இந்த பூத உடல் புதைக்கப்படும். பூத உடல் புதைக்கப்படும். ஆவிக்குரிய சரீரம் என்ன செய்யும், எழுந்திருக்கும். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு,
பூத ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம். அப்போ நம்ம வாழ்கிறது ஜென்ம சரீரம். இதை மண்ணுக்குள்ள புதைச்ச உடனே கர்த்தர் தமது சித்தத்தின் படி அதை மகிமை உள்ளதாக, பலம் உள்ளதாக, ஆவிக்குரிய சரீரமாக உயிர்த்தெழச் செய்கிறார். ஹல்லேலூயா. இதான் உங்கள் நம்பிக்கை. ஆமென். அப்போ பவுல் தேவ ஆவியானவர் எழுதுறாரு. இப்போ நான் 1 கொரிந்தியர் புத்தகம் 15 44 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்போ 44 நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களின் வெறும் பூத உடலை மண்ணில் புதைக்கிறீர்கள். நான் சொல்ல பாருங்க, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் சொல்கிறேன்ல, அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களின் வெறும் பூத உடலை மண்ணில் புதைக்கிறீர்கள். கிறிஸ்து வரும்போது ஆவிக்குரிய சரீரம் கிறிஸ்துவுக்குள் புது தோற்றத்தை பெறும். ஹல்லேலூயா. அப்போ அதுதான் பாருங்க, உங்கள் ஆவி பாரடைஸ் போயிடும். உங்கள் சரீரம் இருக்கு பாருங்க, அந்த சரீரம் கூட அழிவை காணாது. ஹல்லேலூயா. தேவன் தேவன் உங்களை என்ன செய்ய நினைக்கிறாரு? நல்லா கவனிங்க. உங்களுடைய வாழ்வில் அப்போது தேவனுடைய ஆவியானவர் உங்களை அப்படி உயிர் பெறச் செய்கிறார். ஆமென். அதற்காக தான் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுறீங்க. அப்போ கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட யாராவது கேட்டு 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், உங்கள் நம்பிக்கை என்னென்னா, நான் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவேன் என்பதுதான் என் நம்பிக்கை. சொல்லுவோம், நான் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவேன் என்பதே தேவரகமான நம்பிக்கை. இப்போ பாருங்க, இந்த கொஸ்டினை எழுப்புறதுல சபையில் அதான் பிரச்சனை. 1 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 பேதுரு 3:15. 1 பேதுரு 3:15. நான் கேட்குறேன் உங்களை, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவத்தோடும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் பதில் சொல்லும்படி எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. அப்போ நான் இந்த கேட்குறேன், உங்கள் நம்பிக்கை என்ன? ஆமென். கிறிஸ்துவின் வருகையிலே நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதனுடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா. எப்படி எழுந்திருப்பீங்கன்னு கேட்டால் நீங்கள் 1 கொரிந்தியர் 15 வச்சு இப்படி தான் நாங்கள் எழுந்திருப்போம். ஆமென். நல்லா கவனிங்க. அப்போ இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட நினச்சிறாங்க. வா கற்றுட்டுங்களா, வா கற்றுட்ட வாங்க, உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்டிப்பாக அற்புதம் செய்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இதெல்லாம் எதற்காகனா, நீங்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பவுல்ன்ற ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் காட். அவர் சொல்கிறாரு, பிலிப்பியர்கள் இருப்போம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி நான் இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்குள்ளாகி எல்லாம் கர்த்தருக்குள்ள மாறிச்சு. எப்படியாயினும், இந்த வார்த்தை கவனிங்க, நான் உயிரோடு எழும்பிடுவேன் சொல்ல அவரு. எப்படியாயினும் சொல்லுங்க, எப்படியாயினும் சொல்லுங்க, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. நல்லா கவனிங்க. மண்ணுக்குள்ள வைக்கிற எல்லாம் உயிரோடு எழுந்துருவாங்க நினைக்காதீங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இயேசு முதல் பலவானவர். ஆனால் முதலாம் உயிர்த்தெழுதலில் நீங்கள் உயிர் பெறுவீங்களா, உயிர் பெற மாட்டீங்களா, தகுதி அடைவீங்களா, தகுதி அடைய மாட்டீங்களான்றது நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்வதை பொறுத்து இருக்கிறது. நான் ஒருவேளை உங்களை புதைக்கும் போது சொல்லலாம், நான் இந்த சரீரத்தை ஆண்டவரே, ஜென்ம சரீரத்தை ஆண்டவரே விதைக்கிறேன், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கட்டும். கர்த்தாவே, பலவீனம் உள்ளதாய் விதைக்கிறேன், புதைக்கிறேன். ஆண்டவரே, பலன் உள்ளதாய் எழுந்திருக்கட்டும். ஆண்டவரே, கனவீனம் உள்ளதாய் விதைக்கிறேன், கனம் உள்ளதாய் எழுந்திருக்கட்டும் என்று சொல்லி என் விசுவாசத்தில் உங்களுடைய சரீரங்களை புதைத்தாலும் நீங்கள் உயிர் பெறுவீர்களோ மாட்டீர்களோ என்பது உங்களுடைய தகுதியின் அடிப்படையில் இருக்கிறது. சந்தோஷம் பாஸ்டர், சந்தோஷம். இந்த பூமியில் எதுக்கு வாழ்றீங்கன்னா,
முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையணும். 2ஆம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுத்தீங்கன்னா நரகத்தான் போய். அப்போ இந்த அறிவு கொரிந்தி சபைக்கு இல்லை, தெசலோனிக்கே சபைக்கு இல்லை. நான் சொல்றேன், இந்த நாளிலே கர்த்தராகிய இயேசுவின் கிருபையினாலே மகிமையின் வாசல் சபையே உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த அறிவு உனக்கு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் அறிவில்லாத இருக்க எனக்கு மனதில்லை. அவன் சொல்றான், அவ்வளோ பெரிய ஆளு இவன் வந்து மேன் ஆஃப் ப்ராஃபட், மேன் ஆஃப் அப்போஸ்டல்ஸ். அவன் சொன்னான், எப்படியா நான் தகுதி அடைஞ்சான்றான். அவனே சொல்லுவான், ஆனால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். இந்த அறிவு வந்துச்சு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப் ஹோலி லைஃபாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் இம்மைக்காக மாத்திரம் தேவன் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க, வைக்கலாம், தப்பு இல்லை. உங்களுடைய நோக்கம் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய வேண்டும். ஆமென், அதுதான் நோக்கம். அதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். நான் அதை நோக்கி தான் உங்களை நடத்துகிறேன். அது சொல்ல பாருங்க, எப்படி ஆகிலும் சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, நான் எப்படி ஆகிலும், நான் உங்களை சொல்லுங்க, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதி அடையும்படிக்கு. இந்த வார்த்தையை நீங்கள் தினமும் படிங்க, உங்கள் வாழ்க்கை மர்வமாகும். ஹல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் பக்கத்தில் இருக்க உயிரோடு எழும்புவாங்கன்னு? எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும், நான் உயிரோடு எழும்புவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் எழும்புவேங்க. நல்லா கவனிங்க, நீங்கள் எழும்புவீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்ததற்கு தகுதியாக. அடுத்த சொல்வோம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, எல்லாவற்றையும் உங்களுக்கு இந்த பாவ காரியங்களில் உண்டாகிற காரியங்களை நஷ்டம் என்று விட்டு குப்பையாகி எண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. அப்போ நீங்கள் உயிர்த்தெழுதல் என்ன செய்யணும்? பங்கு அடைய வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் நம்பிக்கை. நீங்கள் உங்கள் நம்பிக்கை என்னங்கன்னு யாராவது கேட்டால், என்கிட்ட ஒருத்தரும் கேட்கல உங்கள் நம்பிக்கை என்னன்னு. கேட்கவே இல்லை. என்கிட்ட என்ன கேட்டுப்பான், என்ன படிப்பீங்கன்னு கேட்பான், அல்லது என்ன வேலை பார்க்குறீங்க கேட்பான். இதுதான் கேட்பானே தவிர நீங்கள் என்ன உங்கள் நம்பிக்கை என்னென்னு செய்ய மாட்டாங்க, கேட்கவே மாட்டான். நான் சொல்கிறேன், உங்கள் நம்பிக்கை கிறிஸ்துவிலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும். அப்படி நீங்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கையில் நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தகுதி அடையணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சுக்கோங்க, வைத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு சாட்சியை கேட்கலாம். Don't forget to subscribe.